வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துல இது 9வது ராசி. பெரும்பாலுமே இதில் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, மூலம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதம், பூராட்டம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இந்த ராசியில அடங்கியிருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். வில்லேந்தின மனிதனுடைய வடிவத்தோடைய ராசி தான் இந்த தனுசு ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தனுசு ராசி அன்பர்கள் தான் வேலையை தானே முடிச்சு காட்டுறதுல ஒரு ஆர்வம் கொண்டவங்க. தைரியம், கடின உழைப்பு, வேலையில விருப்பம் மாதிரியான குணங்களை கொண்டவங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாகவும் திகழக்கூடியவங்க இவங்க தான். அன்பு, கருணை, இரக்க குணம் மாதிரி உயர்ந்த நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உபதேசம் செய்ய பிடிக்காது, இவங்க உபதேசம் பெறவும் பிடிக்காது. எளிமையை விரும்பக்கூடியவங்களா, நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருப்பாங்க. கூடவே புத்திசாலிகள், அறிவாளிகளையும் கூட நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கிரகநிலை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமான பலனும் தர இருக்கிறாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையை செயல்பட வேண்டிய ஒரு அவசியமும் அமைஞ்சிருக்குது. ராசியில் பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல மாற்றம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும், சுகஸ்தானத்தில் ராகுவும், ரணரோன ரோகஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் வளம் வராங்க. இதனால தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் நல்ல மாற்றங்களை பெற இருக்க போறீங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு யோசனைங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் மேலான யோசனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அந்த நிலைமை எல்லாமே நீ மாறப்போகுது. தைரியம் பிறக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சட்டுன்னு முடிவு எடுப்பீங்க. நல்ல விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உடனே செய்யலாம். நல்ல மாற்றம் உண்டாகும். வீடு, மன, ஆடை, ஆபரணம் மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவசரம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த புதிய முயற்சியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் தானாகவே இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது வரைக்குமே நண்பர்கள் உங்களுக்கு பகையாளர் தான் இருந்திருப்பாங்க. சாதாரணமாக உங்கள் கூட பழகக்கூடியவங்களா இருந்தாலும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நண்பர்கள் வகையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உதவி கிடைக்கும். லாபகரமான முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. ஒரு சில வெளிநாடு பயணம் போகலாம். உத்தியோக ரீதியாக வேலை மாதிரி விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த நேரம் யோசித்து தான் முடிவெடுத்தானும். எந்த ஒரு பேச்சு பேசுகிறதா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். கடுஞ்சொற்கள் பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். இதனால் மனக்கசப்பு தான் ஏற்படும். தாய்வழி உறவினர்களோடு இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டாகணும். ஏற்கனவே உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு சகோதர ரீதியாக இருக்கட்டும், உங்கள் மேலே ஒரு வீண் பழி சுமத்த தான் தயாராக இருந்திருப்பாங்க. இனிமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் வீட்டில் மழலைச்சத்தம் கேட்கக்கூடிய சந்தான பாக்கியம் கிடைக்க போகுது. பெரும்பாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் கடிஞ்சு கொள்ளாமல் இருக்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைங்க, அவசரப்பட வேண்டாம். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. கடுமையாக உழைச்சாலுமே உழைப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. நண்பர்களோட உதவியால் பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய காலம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், பெண்கள்னு எல்லாருக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்கள் கையில் பண வருமானம் என்னவோ இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமான செய்தி எல்லாமே தேடி வரும். ஆனால் பொறுமை இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். எல்லா வகையிலும் அனுசரணையான பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். சின்ன நோய் தானே நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். அது பெரிய விளைவை கொண்டு வந்துடலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக பாருங்கள். மருத்துவ சார்ந்த செலவு தான் உங்களுக்கு காத்திருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் ஒரு சின்ன அறிகுறியாக இருந்தாலும் உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று உங்கள் சிகிச்சை மூலமாக குணப்படுத்திக்க பாருங்கள். கவனமாக இருங்க. அதே சமயத்தில் திருமண தடை நீங்கி இனி திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நேரம். இவ்வளோ கவனமும் படிப்பில் செலுத்துனீங்கன்னா உங்களால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும்.
விளையாட்டு மாதிரியான துறையில் கூட இந்த நேரம் நீங்கள் சிறந்து விளங்க வாய்ப்பு இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆர்வப்படுவீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் செய்வீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. குலதெய்வ வழிபாடையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். எந்த நாளுமே தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கூடவே முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த நாளும் ஏற்றமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிச்சலாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியாக தொழிலை விரிவுபடுத்த ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முன்னேற்றங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால எல்லா வகையிலும் நன்மை தான். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளால் கூட இந்த நேரம் நன்மை ஏற்படும். குடும்பத்திலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளோட மகிழ்ச்சியை பொழுது கழிக்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்ததில் அது எல்லாம் மாறும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் துணிச்சலாக பல விஷயங்கள் செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க. எதிர்ப்பு இல்லாமல் விலக போகுது. ரொம்ப நாளாகவே இழுபறியாக இருந்துட்டு இருந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிய போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மதிப்பு மரியாதை தேடி வரும். சிறப்பாக பணிபுரியறதால பாராட்ட பெற போகிறீங்க. ஆடை ஆபரணம் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் தேடி வரலான்னு சொல்லலாம். ஆனால் வாகனம் வாங்க முயற்சியில் மட்டும் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்க முயற்சி செய்யுங்க. அதே சமயத்தில் இந்த நேரம் மனசில் அதிகப்படியான ஆசை வளரும். கொஞ்சம் இதை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் செயல்களில் சின்ன சின்ன தடங்கிறது இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் நல்ல மாற்றத்தை பெற முடியும். கூடவே தாயோட உடல்நிலையில் கவனமாக இருக்க பாருங்கள். வாகனம் வாங்குறப்ப கவனமாக இருக்கணும். வீடு, வாகனம், மனம் வாங்குறதுல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதா நல்லது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். சகோதர ரீதியான உறவு மட்டும் இந்த நேரம் நீங்கள் சுமூகமாக வளர்க்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்புகள் மனதளவாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, நீங்கள் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொறுமையும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு வந்தாவே போதும். இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம். நீதிமன்றம் மாதிரி வழக்கில் இருந்தவங்க கூட இனி விடுபடக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. தொடர்ந்து ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில், வியாபாரம், தொழில் விரிவாகம் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மண்மனை வீடு சம்மந்தப்பட்ட முயற்சி மட்டும் கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள். தொடர்ந்து வியாபார ரீதியாக போட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் இதனால் கவலையாக இருந்தாலுமே எதையுமே சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். பூரான நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உத்தியோக ரீதியாக உங்கள் திறமையால் எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. புதிய விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். மனைவி, குழந்தைகளோட ஒரு சந்தோஷமாக பொழுத கழிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். சாதுரியமாக பேசுகிறதா இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. வர வேண்டிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்கள் வேலையில் பல குறுக்கீடு இருந்தாலுமே அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே இழுபறியாக இருந்துட்டு வந்த பணங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். அறிவு திறமை சிறப்பாக இருக்கிறதால, உங்கள் வார்த்தையும் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் மேலே ஒரு மதிப்பு கூடி வரும். மற்றவங்களை மட்டும் நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறதோ வீண்படி சுமத்துறதோ வேண்டாம். இயல்பாகவே இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் சரி, நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தகப்பனாரோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான பலன் கிடைக்கும். வாகன லாபமும் இருக்குது. வெளி தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்கள் எண்ணப்படி காரியங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். செலவுகளை குறைக்க கொஞ்சம் திட்டமிடுறது நல்லது. கௌரவம் கூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சிவபெருமான் வழிபாட்டு மாதிரியே சித்தர் பெருமக்கள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல தைரியம் கூடும். செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி மாதிரியான நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்குது. இந்த சமயத்தில் பொறுத்த வரைக்குமே பிரிஞ்சு போன தம்பதிகள் பொறுத்த வரைக்கும் மீண்டுமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய மாற்றம், செல்வாக்கு, மதிப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்குமே நீங்கள் சந்தித்த பிரச்சனை, சிக்கலிருந்து மெதுவாக நீங்கள் விலகி வரக்கூடிய நேரம். தொடர்ந்து சனி பகவானுடைய பார்வை வரக்கூடிய காலங்களில் ஏற்படுறதால கணவன் மனைவிக்கிடையே அன்னொன்று ஒரு பக்கம் இருந்தாலுமே வாக்குவாதம் அதிகமாக தான் இருக்கும். பொறுமையாக இருக்க பாருங்கள். விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமுமே 21 முறை உச்சரிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஏழை எளியவங்களுக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு, உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு, திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமாக உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தடங்களும் இல்லை. செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.